கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பராமரித்தார், நம்மை நடத்தினார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்திலும் தேவன் கிருபையாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யாருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள்? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து அவர்கள் இருளாகி அந்த பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற இந்த நாளில் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? வெளிச்சமாய் மாற்றுவதற்காக. வெளிச்சமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, உலகத்துக்கு சிநேகமாக நீங்கள் இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெளிச்சம் என்ன செய்கிறது என்று பார்த்தால், வெளிச்சம் வருகிற இடத்துல இருளுக்கு இடம் இல்லை. இருள் தன்னால் விலகுகிறது. அருமையானவர்களை, நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற இருள் விலகும், உங்களை சுற்றி இருக்கிற பாவம் விலகும், உங்கள் சுற்றி இருக்கிற மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவன் இருள் என்ன செய்ய முடியாது? ஒரு ஜனத்தை விடுதலையாக்க முடியாது. ஆனால் வெளிச்சம் ஒவ்வொரு ஜனங்களையும் விடுதலையாக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கீழே பார்த்தீங்கன்னா, மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் பாருங்கள், மலைக்கு மேலே ஒரு பட்டணம் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும், அது மறைந்திருக்காது. அதுபோல் கீழே நீங்கள் பார்க்கும்போது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உண்டு. விளக்கு கீழே இருக்காது, விளக்கு மேலே இருக்கும். காரணம், எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் தெரிகிறது. அதனால் நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் வாழுகிற இடங்களில் கர்த்தர் உங்களை மற்றவர்கள் மத்தியில் உயர்வை கட்டளையிடுவார். மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் உயர்ந்து இருப்பீர்கள். காரணம், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ வெளிச்சம் என்றால் என்ன? நற்கிரியை தான் வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சமானது அநேகர் மத்தியில் பிரகாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வெளிச்சத்தை நீங்கள் அணைத்து போட்டு விடாதீர்கள். என்னென்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்கிறோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற ஊரில் உலகம் முழுவதற்கும் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மறந்து போகாதீர்கள். ஆண்டவரே, நீர் என்னை வெளிச்சமாக மாற்றியதுக்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு நான் வெளிச்சம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படி, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை வெளிச்சமாக மாற்றி அநேகருக்கு பிரயோஜனமாக எங்களை மாற்றும் ஆசீர்வாதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் நாமம் மையப்படட்டும். ஆமேன், ஆமேன்.